நாடை எதிர்பார்த்து காத்திருக்கிறது. எந்த முடிவு எடுக்கப் போகிறது இடதுசாரிகள் நிலையில் இருக்கக்கூடிய நிலையில நாளைக்கு உங்களுடைய நிர்வாகிகளோட கூட்டத்தை கூட்டுறீங்க. காலையில் இந்த கூட்டம் நடைபெற்றாக்கா எப்பொழுது உடனடியாக அந்த முடிவுகள் அறிவிக்கப்படுமா? குறிப்பாக தமிழகத்தில் இன்னும் ஆட்சி அமைக்காமல் கூட்டம் முடிஞ்ச பிறகு தானே சொல்ல முடியும். கூட்டமே இன்னும் நடைபெறவில்லை. அப்புறம் நீங்கள் முன்கூட்டியே என்ன முடிவு என்று கேட்பது சரியாக இல்லை. கூட்டம் முடிந்த பிறகு பத்திரிகையாளர்களை அழைத்து முறைப்படி எங்கள் நிலைப்பாட்டை சொல்லுவோம். ஆனால் இடதுசாரி கட்சிகள் சிபிஐ சிபிஎம் தலா 2 சட்டமன்ற உறுப்பினர்களை கொண்டிருக்கிற நிலையில் அவர்கள் மாநில குழுவிலே எடுக்கிற முடிவையும் அறிந்துதான் எங்கள் முடிவை நாங்கள் அறிவிக்க முடிவெடுத்திருக்கிறோம். அது கலெக்டிவான ஒரு முடிவாக இருக்குமா? இடதுசாரிகள் கட்சிகளும் ஆமாம். அப்போ இந்த முடிவு என்பது 3 பேருக்கு பொதுவாக 3 பேர் சேர்ந்து தான் ஒரு முடிவு எடுப்போம். ஒருமித்த கருத்தின் அடிப்படையில் ஒரு முடிவு எடுப்போம். அது இன்னும் ஒரு ஷேப்புக்கு வந்த மாதிரி தெரியல, ஒரு வடிவத்துக்கு வந்த மாதிரி தெரியல. அப்படி வந்தால் அப்போது எங்கள் நிலைப்பாட்டை சொல்லுவோம். அது தெரியல, அது யூகமாக நான் சொல்ல முடியாது. தமிழக இதுவரையும் நாங்கள் யாரையும் சந்திக்கல. கடிதம் வந்து வாட்ஸ்அப் மூலமாக அனுப்புனாங்க. தொலைபேசியில் அவர் இந்த மாதிரி அனுப்பிச்சிருக்கோம், உங்கள் ஆதரவு தேவை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுதான் அந்த இது மாதிரி வாட்ஸ்அப் அனுப்பியிருக்கேன் சார். நாங்கள் நேரில் வர முடியல, வேணா நான் ஆளை அனுப்புகிறேன், உங்கள் ஆதரவு எங்களுக்கு தேவைன்னு சொன்னார். நான் தோழர்களோட முன்னணி பொறுப்பாளர்களோட கலந்து பேசி தான் சொல்ல முடியும். இடதுசாரிகளோடவும் நாங்கள் சேர்ந்து பயணிக்கிறதுனால அவங்க கருத்தையும் அறிந்து தான் நாங்கள் முடிவெடுப்போம் சொல்லியிருக்கிறேன். அது நீண்ட காலமாக அவர் சொல்லிக் கொண்டிருக்கிற ஒரு கோரிக்கை தான். கடந்த 5 ஆண்டுகளில் திமுக அரசு அதற்கு உடன்படவில்லை. இப்போது புதிய அரசு இன்னும் அமையாத சூழலில் தலைமைச் செயலாளருக்கு அந்த அறிக்கை அனுப்பப்பட்டிருப்பதாக தெரிகிறது. புதிய அரசு அமைவதற்கு முன்பு அந்த முடிவை எடுக்கப் போகிறார்களா என்று தெரியவில்லை. புதிய அரசு வந்து என்ன செய்ய போகிறது என்றும் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். ஆளுநர் அவர்களுடைய அணுகுமுறை அதிர்ச்சி அளிப்பதாக இருக்கிறது. பொதுவாக இதுவரையில் இருந்த மரபு என்கிற அடிப்படையில் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி என்று சொல்வார்கள். தனி பெரும் கட்சி அதிக இடங்களில் அல்லது கூடுதலான இடங்களில் வெற்றி பெற்ற ஒரு கட்சியை பதவியேற்க அனுமதிப்பது, அதன் பின்னர் சட்டப்பேரவையில் அப்சல்யூட் மெஜாரிட்டி என்று சொல்லப்படக்கூடிய ஆட்சி அமைப்பதற்கு தேவையான எண்ணிக்கையை உறுதி செய்ய வேண்டும். அதாவது அதை 118 இடங்கள் அல்லது எண்ணிக்கை இருக்கிறது என்பதை உறுதி செய்ய வேண்டும் என்ற நடைமுறையைத்தான் பின்பற்றி வந்ததாக நாம் அறிகிறோம். இப்போது 118 பேருடைய ஆதரவு இருக்கிறது என்கிற ஆதாரம் தேவை. யாரெல்லாம் உங்களை ஆதரிக்கிறார்கள் என்பதற்கான ஆதாரம் தேவை என்று ஆளுநர் சொல்லியிருப்பதாகவும், அவ்வாறு அதை நீங்கள் இதுவரையில் காட்டவில்லை என்கிற கருத்தை எழுத்துப்பூர்வமாக தந்திருப்பதாகவும் தெரிகிறது. இது திட்டமிட்ட அவர்கள் தருகிற ஒரு நெருக்கடியாகத்தான் பொதுமக்களாலும் அறிய முடிகிறது. அதற்கு காங்கிரஸோடு தாவேகா கொண்டிருக்கிற நட்பும் ஒரு காரணம் என்று சொல்லப்படுகிறது. அதை ஒரு காரணமாக வைத்து அவர்கள் இது போன்ற நடவடிக்கையை மேற்கொள்வது என்பது ஜனநாயகத்திற்கு உகந்ததல்ல. எனவே ஏற்கனவே இதை நாங்கள் இந்த போக்கை கண்டித்திருக்கிறோம்.